சீமான் ஒன்றே முட்டாள் இல்லையா? கடந்த 15 ஆண்டுகளில் களத்தில் நின்று பல எதிர்ப்புகள், பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு அவருக்கு உண்டான ஓட்டு சதவீதத்தை தேர்தலுக்கு தேர்தல் அதிகரிச்சுட்டே வரக்கூடிய ஒரு நபர். அவர் இந்த மாட்டு போராட்டத்தை முட்டாள்தனமாக கையில் எடுக்க மாட்டார் இல்லையா? சொல்லுங்கள். நிச்சயமா. அதெல்லாம் பாஜக பிடிஎம்னு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி சீமான் நாம் தமிழ் கட்சி எந்த போராட்டத்தை எடுத்தாலும் அதுக்கு எதனா ஒரு நொட்டை சொல்லணும். அதுக்காக இது சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏற்கனவே பஞ்சமி நில மீட்பு போராட்டம், சரி, தமிழ்நாட்டில் பஞ்சமி நில மீட்பு போராட்டம் தலித் அமைப்புகளை தவிர வேறு எந்த அமைப்புகள் அரசியல் கட்சிகள் எடுத்திருக்கு? திமுக எடுத்ததா? இல்லை. பாமக எடுத்ததா? அதிமுக எடுத்ததா? இல்லை மதிமுக எடுத்ததா? இல்லை காங்கிரஸ் எடுத்ததா? இல்லை பிஜேபி எடுத்ததா? யாருமே எடுக்கல. பொதுவான ஒரு அரசியல் கட்சி ஒரு போராட்டத்தை எடுக்கிறாங்கன்னா பஞ்சமி நில மீட்பு போராட்டம். அப்போது அது தலித்துகளுக்கான கவர் பண்ணுறதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னோட இருக்கட்டுமே. திமுகவை பொறுத்தவரையும் அப்படி சொல்லுவாங்க. சொன்னால் சாதிய தலைவர்கள் வச்சு இது பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க. சில பேர் அந்த திராவிடத்துக்கு எதிராக சீமான் இப்போது சமீபமாக பெரியாருக்கு எதிராக திராவிட கோட்பாட்டு கொள்கைக்கு எதிராக சமத்தேடி எதிர்த்து பேசிட்டு வர்றாரு. இப்போ அதில் ஆழமாக அழுத்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். தவிர மற்றபடி வேறு அரசியல் கருத்து நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையம் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க சார். சீமான் அவர்கள் குறிப்பாக செய்யக்கூடிய போராட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளை நோக்கி, ஜாதி வாரியான விஷயங்களை நோக்கி அவர்கள் வாக்குகளை கவர்றதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. கடந்த முறை கல்லிறக்கம் போராட்டம் நாடார் சமூக வாக்குகளை குறிவைத்து பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. தற்போது அந்த ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் நிலங்களை திரும்பி பெறுதல்ன்ற போராட்டம் கோனார் சமூகத்தை குறிவைத்து நகர்த்துக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இந்த குற்றச்சாட்டை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, மாடு கோனார்கள் மட்டும் வைக்கல, எல்லாருமே தான் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வச்சுருக்காங்க. எல்லா சமூகம் சார்ந்தவங்க தான் வச்சுருக்காங்க. எல்லா வன்னியர் மாடு வச்சு இல்லையா? வச்சுருக்காங்க. தலித்துகள் மாடு வச்சு இல்லையா? வச்சுருக்காங்க. நாடார்கள் வச்சு இல்லையா? வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க கோனார் கரெக்ட் பண்ணுறதுக்காக மாட்டு போராட்டம் நடத்துகிறேன். மாடு எல்லாரும் வச்சுருக்காங்க, புரியுதுங்களா? கல்லிறக்கும் போராட்டம் கூட மது ஒயின் ஷாப்களை மூட சொல்லி ஒரே டார்ச்சர் பல நாள் கோரிக்கை வச்சுட்டே இருக்காது. ஒயின் ஷாப் மூடவே மாட்டேன்றாங்க. அப்போ ஒயின் ஷாப்போட ஒரு இயற்கையான ஒரு மது இது கல், அதை குடிச்சாச்சு தொலைங்கடா அப்படின்றது தானே. ஒரு கோபத்தில், ஆத்திரத்தில், அந்த அடிப்படையில் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார். அது நாடார்களுக்கான போராட்டமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன் சொன்னால், ஏன்னா இந்த போராட்டம் எடுத்தாங்கன்னு சொன்னால் அப்போது எதுக்கு இது கல்லும் போதை தானே அப்படின்ற விவாத பொருளாகும். விவாத பொருளாச்சுன்னா அப்போது அதை விட ஒரு கொடிய போதை ஒயின் ஷாப்பு, டாஸ்மார்க்கு. அப்போ அதை நீக்கணும், அதை ஒழிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த போராட்டத்தை அவர் கையில் எடுத்துருக்கணும். நிச்சயமாக, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அதேமாரி இப்போ மாடு போராட்டம்னும் போது மாடு ஏதோ கோனார்கள் மட்டும் நடத்துகிற மாரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. மாடு எல்லார்கிட்டையும் இருக்குது. இப்போ நாங்கள் கிராமத்தில் விவசாயம் பண்ணும்போது எங்கள்கிட்டயும் மாடுகள் இருக்குது. இஸ்லாமியர்களும் ஆமாம், எல்லா மாடுகள் எல்லாருமே வைக்கிறாங்க. அதனால் ஏதோ அவங்க மட்டும்தான் வைக்கிறாங்க, மற்றவங்க வைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அது இப்போது ஜல்லிக்கட்டு காளைகள்லாம் யார் வச்சுருக்கா? ஜல்லிக்கட்டு மாடுகள் எல்லாமே யார் வச்சுருக்கா? கோனார்கள் வச்சுருக்காங்க. இல்லை, ஒரு காலத்தில் கோனார்கள் அவங்க பால் கறந்து அந்த கறவை மாடுகளை நிறைய வச்சுருப்பாங்க. இப்போ அவங்களும் அப்படியே மாறிட்டாங்க. இப்போ பொதுமக்கள் எல்லாருமே மாடுகள் வச்சுருக்காங்க. மாடுகள், கறவை மாடாக இருக்கட்டும், அது விவசாய ஏர் உழுகிற மாடாக இருக்கட்டும், எல்லா மாடும் விவசாயிகள் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த விஷயம் ஒரு குலத்தொழில்னு சொல்லிட்டு அப்போது பார்க்கப்பட்ட ஒன்று. அதை தான் இன்னும் வரைக்கும் அவங்க கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. இல்லை, திமுக அதாவது எது பேசினாலும் பாஜக பிடிஎம்னு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி சீமான் நாம் தமிழ் கட்சி எந்த போராட்டத்தை எடுத்தாலும் அதுக்கு எதனா ஒரு நொட்டை சொல்லணும். அதுக்காக இது சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏற்கனவே இந்த போராட்டத்தை எடுத்தார், பஞ்சமி நில மீட்பு போராட்டம். சரி, தமிழ்நாட்டில் பஞ்சமி நில மீட்பு போராட்டம் தலித் அமைப்புகளை தவிர வேறு எந்த அமைப்புகள் அரசியல் கட்சிகள் எடுத்திருக்கு? திமுக எடுத்ததா?
இல்லை. பாமக எடுத்ததா, அதிமுக எடுத்ததா, இல்லை மதிமுக எடுத்ததா, இல்லை காங்கிரஸ் எடுத்ததா, இல்லை பிஜேபி எடுத்ததா? யாருமே எடுக்கல. பொதுவான ஒரு அரசியல் கட்சி ஒரு போராட்டத்தை எடுக்கிறாங்கன்னா பஞ்சமி நில மீட்பு போராட்டங்கள். அப்போது அது வந்து தலித்துகளுக்கான கவர் பண்ணுறதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொன்ன விட இருக்கட்டுமே. அதை ஒரு பொது விஷயமா பொது விவாதத்துக்கு கொண்டு வர்றாரு இல்லையா? பஞ்சமி நிலம் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய நிலம் அது அப்படின்னு சொல்லி விவாதத்துக்கு கொண்டு வர்றாரு இல்லையா? அதில் என்ன தவறு இருக்குன்றனர். சரி சார், ஆனால் அதுலேருந்து தான் சார் இந்த பேசும் பொருளே ஆகிருக்கு. அந்த பஞ்சமி நில மீட்பில் நீங்கள் கூட ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. பல சமூக அமைப்புகள் வந்து அதில் சீமானவர்களுக்கு ஆதரவு தந்து அந்த பஞ்சமி நில மீட்புக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்த வேலையில் குறிப்பாக அப்போ இழப்பட்ட பேச்சு தான் இப்போ வரைக்கும் பேசப்படுது. ஜாதிய தலைவர்களை அந்த சின்ன சின்ன கட்சிகளை வச்சு நத்துறவங்களாம் வச்சுன்னு ஒரு கீழ்த்தரமான அரசியலை வந்து பண்ணிட்டு வராங்க தமிழக காலத்தில் நாம் தமிழர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அப்போதுலேருந்து தான் பேசும் பொருளாகவே ஆகியிருக்கு. இந்த விதத்தை ஜாதிய தலைவர்கள்னு சொன்னால் நீங்கள் இந்த கொங்கு வேலை பேரவைன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. ஈஸ்வரன் அவர் என்ன? கொங்கு ஈஸ்வரன் அவர் என்ன? ஜாதி தலைவர் தான். பாமகவை நீங்கள் சேர்த்துருக்கீங்க, அது என்ன? விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துருக்கீங்க, அது என்ன? இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. பொது தளத்தில் அவங்க பேசினாலும் அது மறுக்க முடியாது. திமுகவை பொறுத்தவரையிலையும் அப்படி சொல்லுவாங்க. சொன்னால் சாதிய தலைவர்களை வச்சு இது பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க. சில பேர் அந்த திராவிடத்துக்கு எதிராக சீமான் இப்போது சமீபமாக பெரியாருக்கு எதிராக திராவிட கோட்பாட்டு கொள்கைக்கு எதிராக வந்து சமர்த்தியடி எதிர்த்து பேசிட்டு வர்றாரு. இப்போ அதில் வந்து ஆழமாக அழுத்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது தான் நம்ம பார்க்க முடியும், தவிர மற்றபடி வேறு எதுவும் இதை பார்க்க முடியும். ஆனால் இந்த மாதிரி இப்போது இந்த கல்லிறக்கம் போராட்டத்தை தாண்டி இந்த 6 மாதங்கள் போராட்டம் வந்து திமுகவுக்கு எந்த ஒரு அழுத்தத்தையும் ஏற்படுத்தாத ஒரு போராட்டம் தான்ன்ற பட்சத்தில் அவங்க ஏன் அதில் வாண்டதாக உள்ளே வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்ற இல்லை. அது என்னன்னு சொன்னால் இப்போ கல்லிறக்கும் போராட்டம் கூட அது ஏதோ ஒரு நாள் செய்தியாக போயிடும்னு நினச்சாங்க. பட் அது ஒரு விவாத பொருளாச்சு, புரியுதுங்களா? நிச்சயமா. அதேமாதிரி வந்து பஞ்சமி நில மீட்பு பிரச்சனையும் சரி, அது ஒரு நாள் செய்தியாக வரும்னு நினச்சாங்க. அது பெரிய இப்போ இந்த ஆடு மாடுன்றது அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் இல்லையா? என்னுடைய அரசியலாசன் பழனி பாபா கூட பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலன்றதுக்காக ஆடு மாடுகளை கட்டி பேசி கேசட்டை வெளியிட்டார். கேள்விப்பட்டிருப்பீங்க. அதேமாரி தான் இப்போ வந்து இவர் ஆடு மாடு போராட்டம் பண்ணுறாருன்னா அதில் என்ன இருக்க போகுது? என்ன சிக்கல் வரும்னு நினைக்கிறாங்க சார்? அதில் பேசும் பொருள் ஆகும் அப்படின்றது தான். ஆடு மாடுகள் வந்து இல்லைன்னு சொன்னால் அப்புறம் வேறு என்ன? அப்புறம் பால் இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இறைச்சி, பால், எல்லா வகையுமே இருக்குது இல்லையா? ஆடு மாடு விவசாயிகள் அதில் தான் அவங்களுக்கு லாபம். அவங்களுக்கு வந்து அறுவடை காலங்களை தவிர்த்து மற்ற காலங்களில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபமே ஆடு மாடு கோழி இதை வளர்த்து தானே அவங்க விற்பனை செய்கிறாங்க. சொல்லுங்கள். நிச்சயமா. இப்போ ஆனால் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் சார், நீங்கள் பல காலமாக அரசியல் பார்த்து வருவீங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவரும் ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில் வந்து வாக்குகளை வந்து குறிவைத்து நடத்தக்கூடிய ஒன்றாக தான் அமையும். ஸோ இந்த மாதிரி போராட்டங்களை கையில் எடுப்பது வந்து அது வாக்குகளை கன்வெர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு அதை கையில் இருக்கிறது காரணம் என்னென்ன? இல்லை, அது மண்ணுக்கான போராட்டமாக அவர் முன்னே எடுக்கிறாப்புல. இதெல்லாம் எனக்கு தேவை அவசியம் அப்படின்னு சொல்லி. இப்போ சீமான் வந்து ஒரு முட்டாள் இல்லையா? புரியல சார். சீமான் ஒன்றும் முட்டாள் இல்லையா? கடந்த 15 ஆண்டுல களத்தில் நின்று பல எதிர்ப்புகள், பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு அவருக்கு உண்டான ஓட்டு சதவீதத்தை தேர்தல் அதிகரிச்சுட்டே வரக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து இந்த மாட்டு போராட்டத்தை வந்து முட்டாள்தனமாக கையில் எடுக்க மாட்டார் இல்லையா? சொல்லுங்க. நிச்சயமா. அவருடைய கோட்பாட்டு கொள்கையில் அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கால்நடைகள் அதை முன் வச்சு ஒரு மாநாடாக நடத்துகிறாரு. இதில் என்ன தவறுன்ற? ஆனால் இப்போது நான் என்ன கேட்க வரேன்னா சார், இப்போது ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு குறிப்பிட்ட டிகிரி படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிற அவங்க படிச்சதுக்கான வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து இதுலேயும் பணம் வருது, ஆடு மாதங்கள் வச்சா இதுலேயும் ரெவென்யூ வருதுன்னு இவர் சொல்கிறாரு. பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிக்கும் போது நம்ம படித்த படிப்பு வேலையை விட்டு இதையே நம்ம பண்ணணுன்ற அவங்க ஒரு சிந்தனை வச்சுருப்பாங்கல்ல. இல்லை, இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படிச்சுட்டாவே வேலை கிடைக்கணும்னு சொன்னால் இல்லை முடிஞ்சிடுமா? முடியாது. அதை தான் சீமான் இலவாக பேசுகிறப்ப எல்லாரையும் பாருங்கள். படித்தவனுக்கெல்லாம் வேலை கிடைச்சிட்டா, அரசு வேலை கிடைக்காது, தனியார் வேலை கிடைச்சா இல்லை, தொழில் தொடங்க முடியும். இது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு ஏன்னா இன்னும் ஜென்ரேஷன் வர வர வந்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகிட்டே போகும். அப்படி இருக்கும்போது இது கூட ஒரு தொழில் தாண்டா, இது ஒரு கேவலம் இல்லைடா உனக்கு, இது மண்ணுக்கான ஒரு வியாபாரம் தான், இதையும் கூட நீ செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது என்ன தவறு? தவறு இல்லை.
பட் அதை பற்றி பேசினா பிற்போக்கு சிந்தனைவாதி. இல்லை, பிற்போக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து படிக்காத, மாடு மேய்க்க போ, நீ வந்து அரசு வேலை செய்யாத, ஆடு மேய்க்க போ அப்படின்னு சொல்லி சீமான் சொல்கிறாரு. யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ போய் படிங்க. படிக்கிற மீறி வந்து அரசு வேலை கிடைக்குதா போங்க, தனியார் நிறுவனங்கள் வேலை கிடைக்குதா போங்க. அதை விட்டுட்டு இது கூட நீங்கள் செய்யலாம். இதில் ஒன்றும் அசிங்கமான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வேலை இல்லை. மாடு மேய்க்கிறது அவ்வளோ அருவருக்கத்தக்க வேலையா? இல்லை இல்லை. இன்றைக்கி ஆடு மாடு விற்று பல கோடிகளை சம்பாதிச்ச பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கானுங்க தெரியுமா? இன்றைக்கி கூட கிராமங்களில் இருக்காங்களா இல்லையா? பாஜகவே எக்ஸ்போர்ட் பண்ணுது நேஷனல் லெவலில். இல்லை சொல்கிறேன், ஆடு கோழி அந்த மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணுறாப்புல. அதுக்குன்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க இளைஞர்கள். ஆடு மாடு மேய்ச்சா கூட நமக்கு லாபம் கிடைக்கும். அது கூட ஒரு வியாபாரம் தான். அது கூட இந்த மண்ணுக்கான ஒரு வியாபார யுக்தி அப்படின்னு சொல்லி இன்றைய இளைய சமூகத்துக்கு கொண்டு செல்வது தவறில்லை. நீ படிக்காத மாடு மேய்டா அப்படின்னு சொன்னால் தப்பு. ஏன்டா நாசமாக போனேன், பள்ளிக்கூடம்லாம் போகிறேன், படிக்காத போய் மாடு மேய். அந்த ஒரு காலத்தில் வந்து பண்ணையார்கள் சொல்லுவாங்க, எங்கே இல்லைங்கய்யா பிள்ளைய ஸ்கூலில் இதெல்லாம் படித்து என்ன பண்ணுறது, போய் ஆடு மாடு மேய்க்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரியா சீமான் சொல்கிறார். ஆனால் அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு கட்டமைக்கிறாங்க, சீமானை அப்படி கட்டமைக்கிறாங்க. எப்படி இந்த ஆண்டான் அடிமை காலத்தில் வந்து அடிமைகள் வந்து கல்விக்கு பயிலணும் அப்படின்னு சொன்னால் படிக்காத போ மாடுமை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ சீமான் வந்து அதையெல்லாம் நாங்கள் மீட்டு எடுத்தோம். இப்போ சீமான் வந்து அதை மறுபடியும் கொண்டு வர்றார் புது வடிவத்தில் அப்படின்னாங்க. சீமான் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை என்ன சொன்னால், அரசு வேலை செய்கிறவங்க செய்யுங்க, தனியார் வேலை இல்லாமல் விரக்தியாக இருக்கிறதோட இதுவும் ஒரு தொழில் தான், இதுவும் ஒரு கண்ணியமான தொழில் தான் அப்படின்றத இன்றைய இளைய சமூகத்துக்கு இலகுவாக சொல்கிறாப்புல. இப்போ இதை தொடர்ந்து கடந்த இனவெழுச்சி மாநாட்டில் வந்து மம்தா பானர்ஜி எம்எல்ஏலாம் வந்து கலந்து கொண்டதை வந்து பார்க்க முடியுது. இந்த மாநாட்டில் வந்து தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் போன்றவர்களாம் வந்து கலந்துக்கிறது வந்து வாய்ப்புள்ளதாக ஒரு செய்திகள்லாம் வெளியாகிருக்கு. இந்த தேசிய இனங்களில் வந்து ஒற்றுமையை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இப்போ பேசும் பொருளாக ஆகியிருக்கு. இந்த விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் தலைமையில் வாழ்வுரிமை மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தேசிய இன தலைவர்களையும் அழைச்சி மிகப்பெரிய அளவுக்கு நடத்தினாங்க வாழ்வுரிமை மாநாடு பாட்டாளி மக்கள். இப்போ அதேமாரி இப்போ ஒரு சீமான் வந்து இப்போ கடந்த முறை கோயம்புத்தூரில் நடக்கும்போது மம்தா பானர்ஜியினுடைய எம்எல்ஏக்கள் பேர் வந்தாங்க. அதேமாரி இப்போ வந்து தேஜஸ்வியும் அகிலேஷையும் அழைச்சிருக்கலாம். அது என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் சொல்கிறதுனால மேபி அழைச்சிருக்கலாம். அவங்க வருவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் அனுப்பி விடுவாங்க. ஆனால் இப்போ இந்த தேசிய இனங்களை வந்து கட்டமைக்கிறதுன்றது ரொம்ப எளிதான காரியமாக நினைக்கிறீங்களா சார்? அந்தந்த மாநிலங்களில் அவங்கவுங்க எதுவுமே எளிது இல்லை. இல்லை, இப்போ ஏன்னா பாஜக காங்கிரஸ் வந்து மாறி மாறி இத்தனை ஆண்டு காலமாக அவங்க கட்டமைப்பு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர வேலையில் புதுசாக ஒரு சக்தி வந்து உருவாகிறதுன்றது எளிதா சார்? ஏன்னா தமிழகத்திலே ஒன்றும் நடக்காது. நான் என்ன சொல்லேன், எதுவுமே எளிது இல்லை. சாப்பிட்றது கூட எளிதில்லை. இன்றைக்கி இருக்கிற சூழல் 100 ரூபா சம்பாதிச்சு அந்த 100 ரூபாய்க்கு நம்ம போய் சாப்பிட்றது கூட எளிதில்லை, அவ்வளோ கஷ்டம். ஆனால் நம்ம முயற்சி பண்ணால் நடக்குது இல்லையா? அதேமாரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களை ஒருங்கிணைச்சிட்டாவே அது பெரிய வெற்றி தான். அது இங்கேயே முடியலையே சார், தமிழகத்திலே அதை பண்ண முடியல. தமிழக அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தமிழ் தேசிய கட்சிகளே ஒருங்கிணைக்க முடியல. இல்லை, நீங்கள் வந்து தமிழ் தேசிய கட்சிகள் தான் எங்கேயே ஒருங்கிணைக்க முடியல அப்படியெல்லாம் ஒரு விஷயம். அது ஒரு கட்டம் மாறிச்சின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஆதரவு திரும்பிடும். இது எப்படின்னு சொன்னால், இது ஒரு விதமான புயல் மாரி தான். இது எப்போ வரும் எப்போ வராதுன்னு சொல்ல முடியாது. அந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை அப்படியே டக்குன்னு அடிச்சுன்னா காற்று ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு புயல் அடிக்கிற மாதிரி. நிச்சயமாக அந்த மாதிரி வந்து வரும். அதனால் வராதுன்னு சொல்ல முடியாது. தேசிய இனங்களின் ஒற்றுமை என்பது இன்றைய இந்தியாவுக்கு மிக முக்கியமாக தேவை. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு இனங்களையும் அழிக்கிறது மத்திய அரசினுடைய தொடர் செயலாக இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் போன்ற மூத்த மொழிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்பமான காசுகளை ஒதுக்கியிருக்காங்கன்போது இன்றைக்கி சமஸ்கிருதம் யார் வழக்கு சொல்ல பயன்படுத்துகிறாங்க? எத்தனை பேர் முதல்ல அதை பயன்படுத்துகிறாங்கன்றதே குறைவு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட 2 பேர் சமஸ்கிருதத்தில் பேசியிருக்காங்கன்னு நம்ம பார்த்ததே இல்லை. 55 வயசு ஆகுது இல்லையா? யாருன்னா 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. என்ன மொழியில் பேசுகிறாங்க? மலையாளம் பேசுனது பார்த்துருக்கோம், தெலுங்கு பேசுனது பார்த்துருக்கோம், கன்னடா பேசுனது பார்த்துருக்கோம், ஹிந்தி பேசுனது, ஒரியா பேசுனது பார்த்துருக்கோம், பெங்காலி பேசுனது இப்படி பல மொழி பேசுனங்களே பார்த்துருக்கோம். ஆனால் என் வாழ்க்கையில் வந்து இதுவரையிலையும் வந்து 2 பேர் சமஸ்கிருதத்தில் உரையாடிக்கிட்ட ஒரு உரையாட கூட நம்ம போகல. அப்படிப்பட்ட ஒரு செத்துப்போன ஒரு மொழிக்கு
நீங்கள் இவ்வளோ பெரிய தொகையை வந்து மத்திய அரசு அதை ஒதுக்கியிருக்கு. ஒதுக்கி இருக்குன்னு சொன்னால், அப்போது இது வந்து தேசிய இனங்களை அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை மத்திய அரசு செய்யுது. அதுக்கு உண்டான ஒரு முன்முயற்சியை தான் சீமான் வந்து இப்படி எடுக்கிறாரு. தேசிய இனங்களை ஒழிக்கிறதுனா எதை சார் மீன் பண்ணுறீங்க? அதாவது இந்தியா என்பது அவங்களோட பண்பாட்டு அந்த விடயத்தையா இல்லை மொத்தமாக அந்த இல்லை, இந்தியா என்பது பல மலர்கள் எப்படி ஒரு மாலை ஆகுதோ அதேமாரி தான். பல இனம், மொழி, மதம், கலாச்சாரம், பண்பாடு, இப்படி எல்லாமே. இப்போ தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டுக்கும் வெஸ்ட் பெங்காலுடைய பண்பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வானத்துக்கு பூமிக்கு இருக்கும். தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கும் வட இந்தியத்தினுடைய கலாச்சாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அது வானத்துக்கு பூமிக்குள்ள வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? நிச்சயமா. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் தாலி கட்டுவாங்க, அங்கே பிந்தி வச்சுக்குவாங்க, முடியும், சிந்தூர், புரியுதுங்களா? எவ்வளோதான். எவ்வளோ கலாச்சாரம், பண்பாடு எவ்வளோ மாறுபடுது பாருங்க. மாறுபட்டு வந்து அது பல மலர்கள் எப்படி ஒரு மாலையாக இருக்கோ அதேமாரி பலவிதமான பண்பாடு, கலாச்சாரம், மொழி, இனம் சேர்ந்து தான் இந்தியான்னு ஒன்று இருக்குது. இதை சிறுக சிறுக அழித்து ஒரே கோட்டில் கொண்டு வரணுன்றது தான் மத்திய அரசு. இப்போ கூட சொல்கிறாங்க இல்லையா, ஒரே மொழி ஒரே தேர்தல். இல்லை, ஒரே மொழி ஒரே தேர்தல் சொல்கிறாங்க இல்லையா. அப்புறம் அடுத்து ஒரே கடவுள்னுவாங்க. ஆனால் ஒரே சுடுகாடுன்னு சொல்ல மாட்டாங்க. அது சொன்னால் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும்ல. இல்லை, சொல்கிறேன், ஒரே சுடுகாடு. இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய அரசு இதெல்லாம் தேசிய இனங்களை அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் செய்யுது. அதை முன்னெச்சரிக்கையாக உணர்ந்துக்கிட்டு தான் சீமான் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாரு. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் நாம் தமிழ் கட்சியை. நீங்கள் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே திராவிட கட்சிகள் ஆள்றாங்க. இங்கே வந்து மத்திய அரசு வந்து என்ன ஒரு புதுசான அவங்களோட யுக்தியை வந்து கொண்டு வந்தாலும் அதை வந்து மறைமுகமாகவோ அதை வந்து ஏற்க இல்லை நடைமுறைப்படுத்துகிற வேலைகளை வந்து செய்கிறாங்க. மற்ற தேசிய இனங்கள்லாம் இப்போ குறிப்பாக மம்தா பானர்ஜி பற்றியே பேசியிருந்தோம். அவங்க வெஸ்ட் பெங்காலில் வந்து அந்த மாதிரி இன்வால்வ் வந்து பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. தமிழகத்தில் மட்டும் எப்படி சார் இது சாத்தியமாகுது? மத்திய அரசு நேரடியாக இன்வால்வ் ஆகுது? இல்லை, அது வந்து தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்குமே மிகப்பெரிய ஒரு போரெல்லாம் நடந்திருக்கு ஒரு காலத்தில். அதனால் வந்து தமிழை வந்து அழிக்கணுன்றது தான் சமஸ்கிருதத்தினுடைய. ஏன்னா எனக்கு மேலே ஒருத்தன் இருக்கக்கூடாது. ஸ்கூலில் படிக்கும்போது என்னோட 10 மார்க் அவன் அதிகமாக எடுக்கிறான், எடுக்கக்கூடாது. ஒன்று ஏன் ஈக்குவலாக எடுக்கணும், இல்லை என்னோட கம்மியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வரும். அதேமாரி தான் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் சமஸ்கிருதத்தை நீங்கள் என்ன தான் சொன்னாலும் தமிழை விட மூத்த மொழி இல்லை. தமிழுக்கு பிறகு தான் சொல்லணும், உண்மையாக இல்லைங்களா? நிச்சயமாக. அப்போது இன்றைக்கி தமிழாச்சும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது உலகம் முழுக்க ஒரு 10 கோடி பேர் பேசுகிறோம், வழக்கு சொல்லாக இருக்கா இல்லைங்களா? நிச்சயமாக இருக்குது. ஆனால் சமஸ்கிருதத்தில் 1% கூட யாரும் பேசுனதில்லை. கல்யாண மதங்களில் கேட்குறது இல்லை கோயிலில் கேட்குறது. அது ஒரு வணக்க வழிபாட்டு மொழியாக தான் இருக்காது, இருக்கா இல்லைங்களா? உடனே சொல்லுவாங்க இவர் தாடி தொப்பி வச்சுருக்காரு, இவர் மட்டும் தமிழ்லையே வணக்க வழிபாடு பண்ணுறாரு, அரபியில் தானே பண்ணுறாரு. அரபி என்பது ஒரு மொழி. சுமார் ஒரு 20 நாடுகளுடைய தாய்மொழி அரபி, இருக்கா இல்லைங்களா? சமஸ்கிருதம் யாராவது தாய்மொழின்னு கேட்கும். இதுதான் லாஜிக்கே பேசு. டக்குன்னு நீங்கள் இப்படி அட்டாக் பண்ணால் டக்குன்னு நம்மளை அப்படியே அட்டாக் பண்ணுவாங்க, இல்லை வேற ஒரு முத்திரையை குத்துவாங்க, வேறு எதனா முத்திரை குத்துவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி பல தேசிய இனங்கள் கொண்ட ஒரு நாட்டை வந்து தேசிய இனங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வராங்க. அந்த அழிக்கிறத வந்து நிறுத்தணும்னு சொன்னால் இது போல் அடிக்கடி தேசிய இனங்களை ஒருங்கிணைச்சு மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் நடத்துறது என்பது அது இந்தியா முழுக்கும் உள்ள தேசிய இனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியாக தான் பார்க்கலாம். இல்லை சார், இப்போ தமிழகத்தில் திராவிட கட்சிகள் வந்து இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இப்போ தான் அந்த தமிழ் தேசியம்ன்ற அந்த ஒரு எழுச்சி வந்து வெளியான பிறகு தான் வந்து மக்களிடம் அந்த விழிப்புணர்வு வந்து தெரிய ஆரம்பிக்குது. இப்போ பாஜக சிறுக சிறுக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தேசிய இனங்களுக்கான பண்பாடு கலாச்சாரங்களை அழிச்சிட்டு வர்றது ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அது முட்டி போச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பிரளயமே ஏற்பட வாய்ப்பு இருக்குல்ல சார்? நிச்சயம் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து கடவுளை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வட இந்தியாவில் ராமர், இதில் வந்து சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் ஜெகநாதர், கேரளாவில் ஐயப்பன், வெஸ்ட் பெங்காலில் காளி, இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் வச்சுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து முருகன் எடுத்திருக்காங்க. ஆனால் சீமான் முருகனை முப்பாட்டைன்னு சொல்லிட்டு கடவுளைன்னு சொல்கிறதுக்கும் பாஜக முருகனை எடுத்து வச்சுக்கிறதும் வித்தியாசம் இருக்குது. இப்போ அதில் பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க 5 லட்சம் பேர்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த முருகன் மாநாட்டில் 1 லட்சம் பேர் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த 1 லட்சம் பேர் ஓட்டு போட்டோன்னா பாஜக ஆட்சிக்கு வந்துடுமா? வாய்ப்பு இல்லை. 1 கோடி பேருக்கு மேலே போடணும். இல்லை, அதை வச்சு பார்க்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இனி தமிழ்நாடு
எங்கள் கையில் தான் அப்படி இப்படின்னு எல்லாம் டைலாக் போடுறாங்க. இல்லை சார், அவ்வளோ ஆர்ப்பரிப்பு அவ்வளோ ஆரவாரம்லாம் இருந்தது அப்படி இப்படின்லாம் நியூஸ் சேனல் போட்டானுங்களே. இல்லை அதை தான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க 5 லட்சம்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற கணக்கே வச்சுங்க 5 லட்சம் பேர் வாக்கு அளித்தாங்கன்னா பாஜகவால் வந்து 2 தொகுதி ஜெயிக்க முடியாது. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், உண்மையா இல்லைங்களா? ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்து அண்ணாமலை பேசின பேச்சும் சரி, அந்த பாஜக இந்து முன்னணி தலைவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வானத்தளவுக்கு உயர்த்தி பேசுகிறாங்க, பார்க்க முடிஞ்சுது. அப்போது இதுதான் வந்து அவங்க கடவுளை அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு பக்தி இருக்காங்கன்னா 100% இல்லை. எத்தனை நாள் இப்போ சார் நீங்கள் சொல்கிற மாதிரி கடவுளை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறீங்க, அது எவ்வளோ நாள் தான் எடுப்போம் பாஜகவுக்கு? ஏன்னா வெட்ட வெளிச்சம் அவங்க வட இந்தியாவில் வந்து ராமரை பயன்படுத்தி வெற்றி பெற்றாங்க. ஆனால் அதே அயோத்தியில் அவங்க கட்டின ராமர் கோயில் அதே பகுதியில் வந்து தோல்வியும் சந்திச்சாங்க. இல்லை, அந்த தோல்வியை சந்தித்தாங்க. ஆனால் அவங்க வட இந்தியாவில் வந்து ஒரு வெற்றியை வந்து இலக்கணும் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் அவங்க கையில் எடுக்கணுன்றது தான் அவங்க இந்த தகடத்தம்பா ஆட்டமெல்லாம் போடுறது அவங்களுக்கு. ஏன்னா அங்கே செல்றது இங்கே செல்லுபதி ஆகுமான்றது ஒரு பெரிய குறிக்கோள். மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுன்ற இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் வந்து அதுவும் வந்து அங்கே வந்து முருக பக்தர் மாதிரி தெரியல, எல்லாம் பாஜக. நீங்கள் தான் விளம்பரமே கொடுத்தீங்க பார்த்தீங்களா? டிவிக்குள்ள, யூடியூப் சேனல் எல்லாத்துலேயுமே விளம்பரம். கடவுளுக்கு வந்து விளம்பரம் கொடுத்து அழைத்த ஒரே மாநாடு இதுதான். இதுவரையும் கடவுளுடைய நிகழ்ச்சிக்காக யாருமே விளம்பரம் கொடுத்துருக்க மாட்டான். கடவுளுக்கு விளம்பர போஸ்டர் ஓட்டின ஒரே நபர் பாஜக தான். கூப்பிட்டு நீங்கள் அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்து மத்தியில் நீங்கள் பேசின பேச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்லலாம் வருது இல்லையா, பார்க்க முடிஞ்சுது. அவர் பவன் கல்யாண் வந்து அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்களையே பீச்சங்கையால் அடித்து அனுப்புவாங்க தமிழக மக்கள். இவர் வேற இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு பவன் கல்யாண். அவர் வந்துட்டு அவர் வேறு டைலாக்கு. இல்லை, அது ஏதோ சோஷியல் இன்ஜினியரிங்ன்றாங்க. அந்த பிறமொழிவாளர்கள் வாக்குகளை குறிவைத்து பவன் கல்யாணம் வந்து இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய. அப்போது இங்கே ஏற்கனவே இருக்கிற திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இவங்களும் எல்லா பிறமொழிக்காரர்களையும் உள்ளடக்கிய தானே கட்சியை நடத்துகிறாங்க. அப்படி இவங்கெல்லாம் வந்து சீமான் மாதிரி பிறமொழிக்கு எதிரான ஒரு நபர்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறத லாஜிக்காக ஏற்றுக்கலாம். ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சி அப்படி தானே இருக்காங்க. திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமைச்சர்களே 5 பேர் இருக்காங்கல்ல. 5 பேர் கம்மியாக சொல்கிறீங்க, நிறைய இருக்காங்களா இல்லையா? முதல்வர் உட்பட சொல்கிறாங்க. அது முதல்வர் நம்ம சொல்ல முடியாது, சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சொல்கிறாங்க. நிறைய பேர் தெலுங்கர்கள் இருக்காங்க. நம்ம இஸ்லாம் வந்து மொழிகளுக்கு அப்பாற்பட்டது, அதனால் நான் அந்த விஷயத்துக்குள்ளே போக மாட்டேன். நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்போது பிற மொழியாளர்களை கவர் பண்ணுறதுக்காக பவன் கல்யாணம் இறக்குனாங்கன்றதெல்லாம் லாஜிக்காக ஏற்று. ஏன் சார் இப்போது அது ஒரு சின்ன பாயிண்ட் தான் சார். இப்போது திமுகவுக்கு பிறமொழியாளர் வாக்குகள் வந்து கன்சாலிடேட் ஆகிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அது அதிமுக 2 பேருக்கும் வந்து பிறமொழி வாக்காளர் போகும். திமுக கம்பேர் பண்ணும்போது அதிமுக அந்த அளவுக்கு கன்சாலிடேட் ஆகாது. அதுக்காக தான் இந்த பிறமொழியாளர்கள் மத்தியில் பவன் கல்யாணம் தேமுதிகவையும் அதுக்காக தான் கூட்டணிகளில் அழைச்சாகணுன்ற ஒரு நெருக்கடியில் வந்து. இல்லை பிறமொழி வாக்காளர்கள் வந்து ஏங்க பவன் கல்யாணம் சொன்னால் அப்போ தெலுங்கு மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருமா பாஜக? நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருவாங்க? முடியாது. லாஜிக்கே இங்கே வந்து 6 கோடி பேர் இருக்காங்கன்னா 4 கோடி பேர் தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க, 2 கோடி பேர் பிறமொழியாளர்கள் இருக்காங்க. அந்த 2 கோடி பேரில் தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கா, கன்னடம் பேசுகிறவங்க இருக்கா, மலையாளம் பேசுகிறவங்க இருக்கா, உருது இப்படி பல மொழி பேசுகிறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை, புரியுதுங்களா? 2 கோடி பேர் இருக்காங்க. அந்த 2 கோடி பேருக்கு வந்து இத்தனை கட்சிகளும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலையும் பிரதிநிதித்துவத்தை கொடுக்குறாங்க. திமுகலையும் கொடுக்குறாங்க, அதிமுகலையும் கொடுக்குறாங்க, பாஜகலையும் கொடுக்குறாங்க, காங்கிரஸில் கொடுக்குறானா இல்லையா? எல்லா கட்சியிலுமே கொடுக்குறாங்க. சும்மா தான் இறக்கி விட்டுருக்காங்க. அப்போ இவங்க வந்து பவன் கல்யாணம் இறக்கி வச்சு அதான் சொன்ன பீச்சாங்கையில் அடித்து தோற்றுடுவாங்க தமிழக மக்கள். ஓகே சார், பல்லர் கேள்வி தெளிவாக நேரத்துக்கு